ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு எறும்புக்கு முன்னால் எந்த தடைகளை நீ வைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்லது மேலாக சென்றோ அல்லது சுற்றி சென்றோ தடைகளை கடக்கும். நன்றாக கவனித்துப்பார் மகளே. தடைகளை உடைப்பதற்கு எறும்புகள் காலத்தை விரயம் செய்து அழியவில்லை. தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அவை முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. நீயும் சிக்கலில்லாத வாழ்வோடுதான் நீ பிறந்தாய், உண்மைதானே? பிறகு நீயாகவே சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்கிறாய், உண்மைதானே? சரியாக கவனித்து சிக்கல்களை அவிழ்த்தால்தானே உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும். கண்மணியே, அடிப்படையில் வாழ்வு என்பது உன்னுடைய சுய தேவைக்கான போராட்டம்தான். போராடித்தான் நீ பலவற்றை பெற வேண்டியது இருக்கிறது. எனவே எத்தனை படிகள் என்று அழைக்காதே. எல்லா படிகளையும் நீ கடக்கக்கூடியதுதான். வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் உன்னிடம் உள்ளது என நினைத்தால் நீ எதையும் வெற்றி பெற்று சுலபமாக உன் வாழ்க்கையை அழகாக நடத்த முடியும் உன்னால். செல்வமே, உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்பது உனக்கே தெரியாது. உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு, மறந்துவிடு. ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. சிக்கல்கள் என்றால் ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களைப் போன்றதுதான். அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும், அவற்றை கடந்து சென்றால் அது சிறிதாகிவிடும். நீயும் வாழ்வில் பல வகைப்பட்ட தருணங்களை தாண்டித்தானே வாழ்ந்து வருகிறாய். எந்த ஒரு சிக்கலான சமயத்திலும் சரியான வழிமுறையை கையாண்டு கண்ணில் படும் அனைத்து வாய்ப்புகளையும் தெளிவாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே, வெற்றி நிச்சயம். கண்மணியே, இன்றைய வேலைகளிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு எளிமையான வழி நீ அனைத்தையும் ஒத்தி போடுவதுதான். பொதுவாக ஒரு செயலை எப்படி செய்வது என்பது தெரியாது என்பதால் ஒத்தி போடுகிறாய். உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாததால் ஒத்தி போடுகிறாய். உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை காரணமாக ஒத்தி போடுகிறாய். வெற்றி பெற முடியாது என்றால் என்று எண்ணி ஒத்தி போடுகிறாய். சோம்பலின் காரணமாக ஒத்தி போடுகிறாய். உடலும் களைப்பாக இருக்கிறது, அதனால் உன் உள்ளமும் களைப்பாக இருக்கிறது என்பதற்காக ஒத்தி போடுகிறாய். இப்படி ஒரு செயலை ஒத்தி போட பல காரணங்களை உன்னிட்டிருந்து அடுக்கிக் கொண்டே போகலாமே. செல்வமே, மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று. ஏன் விண்ணில் உள்ள மேகக்கூட்டங்கள் கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. மானுடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா? இப்போதும் என்றும் கெட்டு போய்விடவில்லை. எண்ணங்களால் நீ நகர்ந்து கொண்டே இரு, உனக்கு வெற்றி நிச்சயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உழைப்பு என்றதும் கல் உடைப்பது, உழுவது, கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பது என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. பாடுபடுவது, சிரமங்களை மகிழ்வோடு ஏற்பது. உண்மைதானே தங்கமே? சோம்பீராத, சுகம் தேடாத எல்லா முயற்சிகளுமே உழைப்பு தான் தங்கமே. நீ உழைத்தால் உன் வாழ்க்கையே வெற்றி. செல்வமே, இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கணமும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்துக்கோ. உன் லட்சியம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்து விட்டது. இனி தடையின்றி சுபகாரியங்கள் அனைத்தும் உனக்கானது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். கண்மணியே, கல்லை செதுக்குபவன் கண்ணில் சிலை இருப்பதால் தான் வடிவம் கிடைக்கிறது. உண்மைதானே? கல்லை செதுக்குபவன் கண்ணில் சிலை இருப்பதால் தான் வடிவம் கிடைக்கிறது. முல்லை மலர் கூட அரும்பிலேயே மனத்தை காட்டுகிறது. அதுபோல்தான் வெற்றியும் தோல்வியும் வண்ணத்து பூச்சி போலத்தான், ஒரே பூவில் உட்காராது. எனவே முடியாது என்று சொல்வது உன்னுடைய மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது உன் அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதுதான் உன் தன்னம்பிக்கை. குழந்தையே, தொல்லைகள் பல வந்தாலும் குழந்தையைப் போல கபடமில்லாத மனதோடு நல்லதை நினைத்து நீ முன்னே வா. முடியாது என துவண்டுவிட்டால் படிகள் கூட தடைகள் ஆகும். முடியும் என்று என் பிள்ளையான நீ முயன்றுவிட்டால் உலகமே உன்னை புகழ் பாடும்.
வெற்றி நிச்சயம் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வெற்றி என்பது உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவதுதான். மகிழ்ச்சி என்பது நீ எதை பெற்றிருக்காயோ அதை விரும்புவது. எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே நீ கைப்பற்றி விடலாம். செல்வமே, வாய்ப்பு என்பது தீக்குச்சி போன்றது. உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது. தீக்குச்சியை உரசியுடன் பற்றி எரியணும், இல்லைன்னா வாய்ப்பு மற்றொரு குச்சிக்கு தந்து விடுவார்கள். இழந்த வாய்ப்பை எண்ணி நாளும் நீ வருந்தாமல் கடந்தவைகளை காற்றில் களைந்துவிட்டு முயற்சி கணைகளோடு கிடைக்கின்ற மறுவாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உனக்கு நிச்சயம் வெற்றி நிச்சயம். சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதே. ஏமாற்றிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கும் அந்த நிலைமை வரும். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். இதை உன் எதிராளியிடம் சொல். இதை உன் எதிராளியிடம் சொல் என்றுதான் சொல்கிறேன். இறுதியாக சொல்கிறேன், கடலாக இரு. மனம் எதை எண்ணுகிறதோ அதுவாகவே மாறிவிடும் எனும் வேதம் கூட சொல்கிறதானே. நல்லவற்றை மட்டும் மனதில் எண்ண வேண்டும். எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண்பழி சுமத்தி தன்னை உத்தமர் போல் பாராட்டிக் கொள்வார்கள், காட்டிக்கொள்வார்கள். ஆனால் கவனமாக இரு தங்கமே. இவர்கள்ட்ட இருந்து நீ ஒதுங்கிதான் இருக்கணும். உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நீ நினைத்தது எதுவாயினும் அதை நீ விரும்பி செய். இது உன் வாழ்க்கை. நீதான் வாழ வேண்டும். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லையே, மாறாக கல்தான் காணாமல் போய்விடும். அதுபோல்தான் விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் கையை விட்டு போன இறந்த காலத்தையும் இன்னும் உன் கைக்கே வராத எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுவதால் தான் இப்போதைய நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது. முந்தைய நாளின் மனக்கசப்புகளை சுமப்பதன் மூலம் ஒரு சிறந்த நாளை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடாதே. கடந்த காலத்தை மறந்துவிடு. நிகழ்காலத்தில் வாழ்ந்துவிடு. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். திருப்பி எடுக்க முயற்சி செய்யாதே. அது உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும். வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும். நல்ல நோக்கத்தோடு நீ பயணிக்கும் போது உன்னுடைய பாதையில் இந்த பிரபஞ்சமே உன்னை வழி நடத்தும். கண்மணியே, ஒருவரின் புன்னகையில் மகிழ்ச்சியை அனுபவி. ஆனால் பொறாமையை தேடாதே. நிதானமாக யோசி. நிதானத்தின் ஆழத்தில்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை ஒளிந்து கிடக்கிறது. முழுமையான வெற்றி ஒரே சமயத்தில் கிடைத்து விடுவதில்லை. அது எப்போதும் பல தவணைகளில்தான் வரும். ஆம் தங்கமே, உனக்கானது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.